ஜூன் 14 2025 அப்படிங்கிற டேட்டை நீங்க யாரும் மறந்துட வேண்டாம். இதுதான் நோ கிங்ஸ் வேவ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜூன் 14 2025ல ட்ரம்ப் அவர்களுடைய பர்த்டே மற்றும் லார்ஜ் மிலிட்டரி பரேட் வாஷிங்டன் டிசில வச்சு நடக்குது. அவங்களுடைய லார்ஜ் மிலிட்டரி பரேடு நடக்கும்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய பர்த்டேயும் அந்த நேரத்தில் கொண்டாடப்படுவதால் மக்கள் எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க, பொதுவா ஒரு அரசனுடைய அந்த பிறந்த நாளை தான் இப்படி வெகு விமர்சனையாக கொண்டாடுவார்கள். இது அதே மாதிரியே இருக்கே, நோ கிங் அப்படின்னு சொல்ற அந்த ஃபர்ஸ்ட் வேவ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. இந்த நேரத்தில் தான் அவர் நிறைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ்ல சைன் பண்ணியிருந்தாரு. அதுல ரொம்ப முக்கியமானது பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்பா இருக்கட்டும், டிரான்ஸ்ஜெண்டர் ப்ரொடெக்ஷன்ஸா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டரா இருக்கட்டும், டைவர்சிட்டி இனிஷியேட்டிவா இருக்கட்டும், இது எல்லாமே அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ல இருந்து பலவிதமா சர்ச்சை ஏற்படுத்திய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல தான் நோ கிங்ஸ் வேவ் 1 அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. அடுத்ததா ஜூலை 4 2025ல ஃப்ரீ அமெரிக்கா வீக்கெண்ட் அப்படிங்கிற அந்த நேரத்தில் இண்டிபெண்டன்ஸ் டே ஈவெண்ட் அப்படிங்கிறது மறுபடியும் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக மாறுகிறது. கடைசி அக்டோபர் 18 2025ல நோ கிங்ஸ் 2 இந்த ஒரு ப்ரொடெஸ்ட் அப்படிங்கறத ஆரம்பிக்கிறாங்க. இந்த ப்ரொடெஸ்ட் எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் சிட்டிஸ் நியூயார்க்ல, வாஷிங்டன் டிசில, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல, சிகாகோல, பாஸ்டன்ல இந்த மாதிரி குட்டி குட்டி ஏரியாலையும் இந்த ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி இன்டர்நேஷனல் சாலிடாரிட்டி ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது லண்டன் உட்பட பல இடங்களில் நடந்தாலுமே அதற்கு நேர் எதிராக ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான இந்த ப்ரொடெஸ்ட் தான் உலக நாடுகளை ரொம்ப பெரிய அளவில் கவலை கொள்ள வைக்கிறது.